ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் எப்படி இருக்குது? உங்களுக்கு நியூ இயரில் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் என்னோடய ஸ்டைலில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிக்கன் சுக்கா வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைவாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சட்டி வச்சு கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு தான் ஊற்றுறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கும் போதே சூடாகிட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு முந்திரி அதை போட்டுக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கலாம். வெறும் ஆமாம் ஜாவி பண்ணி. இதுக்கு இங்கிலீஷில் என்ன தம்பி? பீனட். பீனட்டா? ஆமாம். முந்திரிக்கு இங்கிலீஷில் பீனட்டா? ஆமாம். கேஷ்யூ இல்லையா? ஆமாம், கேஷ்யூ. இப்போது இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு. முந்திரி நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம், நான் வந்து நல்ல சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், போட்டாச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் வந்து சில பேர் வந்து சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கெல்லாம் வந்து இதாகும் அப்படி இப்படின்னு. பார்த்தீங்களா, கரெக்டாக இது நல்லா இப்படி அப்போ நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தான். வாங்கி வைங்க, இங்கே வைங்க. அப்பப்போ வந்து விறகை வந்து சரி பண்ணிக்கிறோம், இல்லைன்னா விறகு வேலையை காட்டி விட்டுருச்சுன்னா அப்புறம் நமக்கு டைம் ஆகிடும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். எந்த அளவுக்கு அடுப்பு வந்து சீக்கிரம் எரிய விடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரெடி ஆகிடும். அசிஸ்டன்ட் கரண்டி எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெருப்பு பெருசாகிட்டே இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கூப்பிடுங்கடா அந்த செல்லத்தங்கிற மாதிரி வந்து எனக்கு சிக்கன் ஆகிடுவேன். அதனால் இவனை இங்கே ஒரு 2-3 நாளைக்கு இங்கே தான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம் நாங்கள். என்ன குருதேவு, உன் பேர் என்ன உங்களுக்கு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அஸ்வின் குல்தேவ். சத்தமாக. ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அஸ்வின் குல்தேவ். I studying in 3rd standard D section. Very good. I. What is your my school ambition? name is. பாருங்க, நல்லா உள்ள பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து லாஸ்ட்டாக இதில் வந்து சீக்ரெட்டாக கொஞ்சோண்டு நெய் போட போகிறோம். இப்போ மண்ணும் வேற லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுட சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். என்ன செய்கிறோம் சொல்ல உங்களுக்கு? சிக்கன் சுக்கா. வெரி குட். ஆமாம், சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம். யாரோட ஸ்டைலில்? எங்கள் சித்தி ஸ்டைலில். நான் சொல்லியே கொடுக்கல, அவனாவே சொல்கிறான். யாரோட ஸ்டைலில்? எங்கள் சித்தி ஸ்டைலில். சித்தி பேர் என்ன? பாப்பா பின்னி. பாப்பா பின்னி. பாப்பா சித்தி. நான் தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, கடைசி பொண்ணு. அதனால் வந்து என்னை எல்லாருமே வந்து பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால் வந்து இவன் எங்கள் அண்ணன் பசங்க எல்லாருமே பாப்பா சித்தி, பாப்பா அத்தை, பாப்பா 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 தான் எல்லாத்துக்கும். அதனால் அது அப்படியே வந்து பாப்பான்னு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் எனக்கு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சா? இப்போது நல்லா வதங்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தக்காளி ஆமா என்ன மிளகாய் போடணும் சார். எவ்வளவு தக்காளி?
ஒரு தக்காளி. ஒரு தக்காளி. அப்புறம் எத்தனை பச்சை மிளகா? 2 பச்சை மிளகாய் போடணும். அவங்கள்ட்ட சொல்லு. ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் போடணும். போட்டுக்கலாமா? போடலாமா? போடலாம். போடலாம். போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ வந்து ஆமாம் வதங்குற அளவுக்கு என்ன போட போகிறோம்? உப்பு போட்டுக்கலாமா? சால்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடலாம். போட்டாச்சு. தேவையான அளவு சால்ட். பால் இப்போ பேசுகிறேன். இருக்கோம் உப்பெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கிட்டு இருக்கு. ஒரு 2 மினிட்ஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் தூள் அந்த மசாலாஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து போட்டுக்கலாம். ஆமாங்க. போடும் போது எந்தெந்த மசாலா அது எவ்வளோ அளவு எடுத்துருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லலாமா குருதேவு? இவன் ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருக்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தையை கற்றுக்கிட்டான். சொல்லலாம் உங்களுக்கு தான். அது நல்லா எரியுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் எல்லாம் சரியாயிடுச்சு. இந்த டைமில் தான் சிக்கன் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிக்கனை போட்டிருக்கலாம். நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி நீட்டாக எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். நல்லா தணல் நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் சித்தி சமைக்கிறதுல இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சாப்பிட்டு உங்களுக்கும் சொல்லுவேன். போகிறேன் நீங்களும் பார்த்துட்டு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். எடுங்க அசிஸ்டன்ட். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா பெப்பர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் வந்து நாங்கள் வீட்டிலேயே சிக்கன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் தான் போட போகிறேன். பார்த்துக்கோங்க. நான் வந்து எடுத்துருக்க சிக்கன் கலவாக போடுறேன். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆமாம் சார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேங்காயை எடுத்து ஆமாம் ஒரு தேங்காய் பால் தான் பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்குன்னு. இது அப்படியே அதில் விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அப்படியே எடுத்தோம்னா ஆஹா சொல்ல வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும் பாருங்கள். கோகோனட் மில்க்கு தேங்காய் பால் சொல்லலாம். கோகோனட் மில்க் அப்படியே திக்காக எவ்வளோ திக்குன்னு பாருங்களேன். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பால் நம்ம இது பண்ணோன்னே ஒரு மாதிரி வரும் பாருங்கள். அந்த மாதிரி திக்காக எடுத்துருக்கேன் நான். அப்படி எடுத்து போட்டோம்னா தான் இந்த டேஸ்ட் அப்படி இருக்கும். ஆமாங்க. திறந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அப்பைக்கப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் முட்டி போட்டு நிற்கிறீங்க? ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடலாம். இது எப்படி 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சட்டிலே ஹீட் இருக்கும். அதனால் வந்து அவ்வளோ எதுவும் பண்ண வேண்டாம். இது எப்படியே ரெடி ஆகிடும். கரண்டி எடுங்க அசிஸ்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் சுக்கா மூடி வச்சோம்ல இப்போது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போதே அப்படி இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா மவுத் வாட்டரிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஆமாம் போடுறது தான் இவங்க சரி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். புகை அடிக்குது வேறு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். வாய் முறை ஆமாம் ஒரு அளவு தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே கிண்டி எடுக்கிற பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆமாம் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் திரும்ப கூட இங்கே பாருங்கள். நல்லா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்த்துட்டு இப்போ இதை வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் எல்லோரும் இங்கேயே வந்து உட்காந்து இப்படியே சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்ல சுட சுட சாதத்தை எடுத்து பாருங்கள். சுட சுட இங்கே சாதம் எடுத்து வச்சுருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் வாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நீயும் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் வாங்க. டேஸ்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுட சுட இருக்கு. போதுங்க, சாப்பிடுங்க முதல்ல. தம்பி ஓவர் ஹைப்புக்கு போகிறேன். எனக்கு சூடு பார்த்து இதான் சொன்ன மாதிரி சூடு பாருங்க. அந்த கிரேவி கொஞ்சம் அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போது அப்படியே சுட சுட இருக்கிற சிக்கனை கொஞ்சம் பிச்சு இப்படி வச்சு நான் தானே இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருக்கேன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு மாதிரி இந்த வருஷம் தொடங்கும் போதே இப்படி ஒரு சொல்ல வார்த்தையே இல்லை. பயங்கரமாக ரிச் ஃப்ளேவராக இருக்குது. அதுவும் விறகடுப்பில் சமைச்சிருக்கனால இருங்க ஒரு வாய் போயிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் சித்தி செஞ்சது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு, சூடாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் சூடாகவும் சிக்கன் நல்லாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கேமராமேன் பிடிக்கிறாரு எப்படா நம்மளும் சாப்பிடுவோன்னு. எல்லாமே செம்மையாக அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். விறகடுப்பில் அதுவும் மண் சட்டியில் சமைச்சு இப்படி ஒரு வாழை இலையில் போட்டு இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டா சுற்றி இயற்கை பச்சை பசேன்னு ஆஹா. இனிமேல் பாருங்கள், புதுசாக உங்களுக்கு வீடியோ வரப்போகுது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு வரோம்.